இன்னைக்கு Thursday மார்னிங். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி தோசை தான் பண்ணியிருந்தேன். கூடவே வந்துட்டு புதினா சட்னியும் பண்ணியிருந்தேன். காலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து மதியத்துக்கு சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு வந்து மீன் எதுவும் பொரிக்கிறதுக்கு எடுக்கவே இல்ல. எல்லா மீனையுமே வந்து குழம்புலயே சேர்த்துக்கிட்டேன். இந்த குழம்பு வந்து எங்க ஊர் தூத்துக்குடி ஸ்டைல்ல தேங்காய் அரைச்சு ஊத்தி தான் வைப்போம். தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சமா சின்ன சீரகம் அவ்வளோதான். இத மட்டும் அரைச்சு சேர்த்துக்கிட்டாலே குழம்பு சூப்பரா இருக்கும். லஞ்ச் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஈவ்னிங் போல வெளிய போக வேண்டியது இருந்துச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து குரோம்பேட்ல இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்திருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் கிளம்புனோம். ஸோ வரதுக்கும் லேட் ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்புறப்பவே மணி 9:30 இருக்கும். ஸோ டின்னர் வந்து வெளியில வாங்கிடலான்னு சொல்லிட்டு, வேளச்சேரியில இருக்கிற இந்த இருட்டுக்கடை பிரியாணி தான் வந்திருந்தோம். பார்சல் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த 2 பிரியாணி காம்போவுமே பார்த்தீங்கன்னா, ₹130 தான் சார்ஜ் பண்ணாங்க. பட் பார்சலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ₹20 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஒரு பிரியாணி வந்து ₹150 வந்துச்சு. பிரியாணி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு காம்போ வந்து நல்லா சாப்பிடுற ஒருத்தர் ரொம்பவே தாராளமா சாப்பிடலாம். அவ்வளோ இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல